இதுதான் வந்து எங்கள் அம்மா. தம்பி ஜெயலலிதாலேருந்து ஒரு பாட்டு பாட போகிறான். பாடுறான். தலைப்புறம் அலப்புறம் பாடுறா. தலைப்புறம் அலப்புறம் கேளுடா. தேங்க்யூ. பேசுமா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? வணக்கம் நேயர்களே. ஹலோ டிவி நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரின்னு சிரி. எங்க அம்மா ஃபர்ஸ்ட் டைம் கேமரா பாருங்க என்ன பண்ணிருச்சுன்னா ரெக்கார்ட் பண்ணாம பிடிச்சிட்டு இருக்குது, நானும் எடுத்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு நானும் பயங்கரமா கண்ட்ரி எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்து பேசினு இருக்கிறேன். வேஸ்டா போயிடுச்சு. மோயே மோயே மூமெண்ட் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ ஷார்ட் தான் போயிருச்சு. ஸோ வெல்கம் டு விவின் சூசைட். இன்னைக்கு என்ன கண்டென்ட்ல வச்சு உங்களை மீட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு ஸ்வீட் வந்து சாப்பிட போறேன். இது வந்து நான் சைல்ட்ஹுட்டா இருக்கும்போது ஸ்வீட் வந்து எங்கள் அம்மா செஞ்சு தருவாங்க. அந்த ஸ்வீட் வந்து நான் ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம இந்த ஸ்வீட்டை சாப்பிட போறேன். அண்ட் உங்கள் கூட சேர்ந்து தான் இந்த ஸ்வீட்டை வந்து நான் சாப்பிட போறேன். எஸ், நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒன்று செஞ்சு அது செய் அப்படின்னு இன்னைக்கு செய்யறேன் அப்படின்னாங்க. அண்ட் இன்க்ரீடியன்ஸ் நான் கேட்கும்போது வந்து ரொம்பவே சர்ப்ரைசிங். ஒரு 2 இன்க்ரீடியன்ஸ் தான் சொன்னாங்க. பட் அந்த ஸ்வீட் வந்து நல்லா இருக்கும். ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமோ இல்லையா, அந்த எண்டிங் ப்ராசஸ் வந்து அதுக்கு ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபைடிங்கான ஒரு ப்ராசஸ். அதனால வந்து எனக்கு அது ரொம்பவே வீடியோ எடுக்கணுமே என்ன எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு இந்த கண்டென்ட் ஞாபகம் வந்துச்சு. இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சேனல் ஆரம்பித்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் சேனல் ஆரம்பிக்கும் போது இந்த கண்டென்ட் பண்ணணும்னு சொல்லி திங்கிங்கில் இருந்தேன். அப்போ நான் வந்து அதுக்கப்புறம் வீடியோஸ் போடாதங்காட்டி விட்டுட்டேன். அண்ட் இப்போது நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி செய்கிறது, என்ன ஏது, இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து ஃபர்தரான வீடியோக்குள்ளே போக சொல்கிறேன். அண்ட் எங்கள் அம்மா தான் வந்து இதை செய்ய போகிறாங்க. நான் கூட இருந்து வீடியோ எடுத்து காட்ட போகிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்க கைஸ். உங்களுக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாலையும் நம்ம பேஜ் இருக்குது, இன்ஸ்டாலையும் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் சும்மா ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்ருப்பேன். ஷார்ட்ஸும் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் இன்ஸ்டாவில் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திடீர்னு இன்னைக்கு ரோல் ஆகுது, என்ன பேசுகிறது எது பேசுறதுன்னு தெரியல. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நாள் கழிச்சு ஒரு லென்த்தி வீடியோ எடுக்கிறேன், அதனால ரோல் ஆகுது. சரி, உளராமல் வித்தவுட் எனி டிலே வாங்க நீங்களோட வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே கைஸ், இதுதான் வந்து எங்கள் அம்மா. தம்பி ஜெயலலிதாலேருந்து ஒரு பாட்டு பாட போகிறான். பாடுறான். தலைப்புறம் அலப்புறம் பாடுறா. தலைப்புறம் அலப்புறம் கேளுடா. தேங்க்யூ. எங்கள் அம்மா தான் வந்து இன்னைக்கு சமையல் செய்ய போகிறாங்க. நான் இதை வீடியோ எடுத்து காட்ட போகிறேன். எங்கள் அம்மாட்ட வந்து அவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் செய்கிறத மட்டும் காட்டு ஓவரா வாய் பேசாத அப்படிங்கிறாங்க. எப்படி பயங்கரமாக செஞ்சிருவேன் இன்னைக்கு. பேசுமா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? வணக்கம் நேயர்களே. ஹலோ டிவி ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே விசிட்டு. இப்போ வந்து நம்ம வந்து சமையல் கெடுக்கல வந்தாச்சு. அண்ட் இன்னி வந்து நம்ம என்னென்ன செய்ய போகிறோங்கிறது எங்கள் அம்மா அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. டிஷ் பேர் சொல்லு. டிஷ் பேரா? இந்த டிஷ் பேர் வந்து முஸ்லீம் அம்மா சொல்லி கொடுத்த ஒரு மாலை டிஷ் இது. இது வந்து வட்டி அப்பம்னு இதுக்கு பேருங்க. குழந்தைகளை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு. இது அரிசி உளுந்து ஆட்டும் போது அதில் செய்யறது. வட்டி அப்பம் பெருசாக ஒரு எந்த பொருளும் தேவைப்படாது. நம்ம இட்லி தோசைக்கு ஆட்டுற மாவை எடுத்து அதைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு டிஷ்ஷு தான் இருக்குது. இதுக்கு வெல்லம் ஏலக்காய் போட்டால் போதும். சரி, ரொம்ப நாள் ஆச்சு, லாங் கேப்புக்குனால இப்போ செய்கிறோம். தயார் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம். நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரின்னு சிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் தோசைக்கு இட்லிக்கெல்லாம் ஊற்றுற மாவு வச்சுருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து வெள்ளத்தை போட்டு இடிச்சிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா. இன்ட்ரோலேயே சொன்னது போல் வெள்ளத்தையும் ஏலக்காய் அண்ட் வந்து மாவு, இதை இந்த 3 வச்சு தான் எங்கள் அம்மா வந்து இந்த டிஷ்ஷை செய்ய போகிறாங்களாமா. எனக்கே இப்போ தான் தெரியும். ஒரு பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை. நானும் உங்கள் கூட சேர்ந்து எக்ஸைட்டிங்காக அதை பார்க்க போகலாம். இந்த தேவையான மாவளவெல்லாம் ஏதாவது இருக்கா? தேவையான மாவு நான் எப்போவுமே ஆட்டுறது மட்டும்தான். இதுக்கு எவ்வளோ எடுத்துருக்கு குவான்டிட்டி? இதுக்கா ஒரு பிளேட் அளவு. ஒரு பிளேட் அளவுனா எவ்வளோ வரும்? 1/4 பிளேட் வரும். 1/4 பிளேட் வரும். வெள்ளை எவ்வளோ வேணும்? வெல்லம் வரும் ஒரு 50 கிராம். 50 கிராம். ஏலக்காய்? ஏலக்காய் ஒரு 2-3. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வீடியோ எடுக்கிறங்காட்டி ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. 2 பேர்த்துக்குமே சிரிப்பான ஒரு கண்டென்ட்டு தான். மாவு வந்து கலக்கியாச்சு. இதோட ஃபுல்லாக வந்து மாவு வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது இட்லி சட்டியை வச்சுக்கலாம். இதுக்குமா இத்தனை? ஓ, இப்போ தான் ஷிஃப்ட் பண்ணுறியா? என்னது?
எண்ணெய் தடவணுமா? ஓகே, தடவிட்டியா இல்லையா? தடவி வச்சிட்டியா? ஓகே வச்சிரு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஏலக்காய் போட்டியா? அப்புறம் காட்டவே இல்லை. மறந்துட்டியா? தட்டி போட்டியா இல்லை அப்படியே போட்டியா? தட்டி போட்டியா? ஓகே. ஓகே, முடியாச்சு. அவ்வளோதான் இந்த குக்கிங் ரெசிபியை. இது எவ்வளோ நேரம் வேகணும்? 1/4 மணி நேரம் வெந்தால் அந்த டிஷ் முடிஞ்சு. வாங்க, நீ இதை வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். 1 eternity later. ஓகே, பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் ஆயிருக்குமா? அரை மணி நேரம் கழிச்சு தான் இப்போ இது வெந்திருக்கு. 15 மினிட்ஸ் இது வேகலை. ஏன் இது 15 மினிட்ஸில் வேறு தண்ணி ஆயிடுச்சா மாவு வந்து ரொம்ப லிக்விட் ஆனங்காட்டி 15 மினிட்ஸில் வேகலை, 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பட் இது வந்து டைம் வந்து 15 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் டைம் இது வேகிறதுக்கு. எஸ், ஓகே. இப்போ ஃபைனலி இது வெந்துருச்சு. எடுமா. இதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட். அங்கே கொஞ்சம் குத்தனமாக இருக்கும். அது வெந்திருச்சாலேன்னு சொல்லி டச் பண்ணி பார்த்தது. அந்த கையில் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். இட்லி வெந்தால் எப்படி இருக்கும் அந்த பதத்துக்கு வந்துருச்சுன்னா இது வெந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. வாங்க, இதை அப்படியே நெக்ஸ்ட் இது என்ன ப்ரொசீஜர்னு அப்படியே காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு சின்ன சம்பவம் பண்ணி விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வந்து நான் டைலாக்லாம் பேசிகிட்டு இருந்தோம். நான் எங்கள் அம்மாவும் டேஸ்ட் பண்ணியே முடிச்சிட்டோம். எங்கள் அம்மா ஃபஸ்ட் டைம் கேமரா பாருங்கன்னு என்ன பண்ணிடுச்சுன்னா ரெக்கார்ட் பண்ணாமல் பிடிச்சிட்டு இருக்குது, நானும் எடுத்துகிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு நானும் பயங்கரமாக எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்து பேசினு இருக்கிறேன். வேஸ்ட்டாக போயிடுச்சு. மோயே மூமெண்ட் ஆயிடுச்சு எனக்கு இப்போ. சரி வாங்க, அகைன் என்ன பண்ணுமோ திருப்பி பண்றேன். சிரிக்காதமா, எக்ஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்ததை இப்படி ஒவ்வொன்றா பீஸாக போட்டு வச்சிட்டேன். இங்கே 2 பீஸை காணோன்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி ஒரு டேக்கில் நானும் எங்கள் அம்மாவை டேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா? அதனால இந்த 2 பீஸை வந்து காணாமல் போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. சாப்பிட்டுட்டோம். அகைன் நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டணும்ல, அதனால திருப்பி எங்கள் அம்மாவை பிடிக்க வச்சு காட்டுறேன். ஏன் இந்த சிரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியில் வைக்கிற சிரிப்பு இது. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் நானும் பேசுகிறேன், வேஸ்ட். வாங்க மறுபடியும் அதே சேவ் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு பீஸை எடுப்போம். ஆக்சுவலாக நான் எனக்கு மெயின் வந்து இதை நான் ஏன் எடுத்தேன்னா, கட் பண்ணது நான் தான் கட் பண்ணேன். ஏன்னா இந்த டிஷ்லேயே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்படி கட் பண்ணுறது தான். ஒவ்வொன்றா போட்டு கட் பண்ணி இப்படி இழுக்கிறப்ப அதுலேயே சூப்பராக இருக்கும். அந்த இதுதான் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்களும் கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃபீல் புரியும். வாங்க இப்போ ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஹியர் வி கோ. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு இது ரெடி பண்ணியாச்சு. இது என்ன ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பால்கோவெல்லாம் கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். பட் இதோட இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, ஒரு புட்டிங் கேக்கு சாப்பிட்டிங்கன்னா அந்த ஒரு ஃப்ளஃபினஸ் உங்களுக்கு தெரியும்ல. லைக் ஒன்றும் இல்லை, இட்லி நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கனாவே ஒரு ஃப்ளஃபினஸ் தெரியும்ல. அது சேம் திங் தான் இங்கே இதாக ரிப்பீட் ஆகுது. மெயினாக இதில் என்னென்ன டாமினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காவும் வந்து வெல்லம், இந்த 2 போட்டங்காட்டி அந்த ஃப்ளேவர் நீங்கள் நார்மலாக எப்பவுமே ஏதாவது டிஷ்ஷு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு ஃப்ளேவர் டாமினேட் ஆகும்ல, அதை சேம் திங் தான் வந்து உங்களுக்கு இதில் டாமினேட் ஆகிருக்கு. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இது முதல் டைம் இல்லை, 2வது டைம் தான். அதனால் எப்படி இருக்குன்றது இப்போ இல்லை, ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். திருப்பி உங்ககிட்ட சொல்கிறேன். என்னென்னா, மாவு ஆட்டி 2 நாள் ஆச்சு. ஒரு 2 நாள் ஆனாலும் மாவு லைட்டாக புளிச்ச மாதிரி இருக்குங்காட்டி அந்த ஒரு லைட்டாக அந்த புளிப்புத்தன்மை தெரியுது. எப்பயுமே இது செய்கிறப்போ மாவு ஆட்டினோடனே இதை செய்வாங்களாம். நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மாவு ஆட்டினோடனே செய்யுங்க. மெயினாக அப்புறம் வந்து நான் நிறையா ஸ்வீட் வந்து போட்டு சாப்பிட்றங்காட்டி எனக்கு வந்து இதில் ஸ்வீட் வந்து பர்சனலாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஸ்வீட் அதிகமாக சேர்த்தக்கூடாது. பட் இந்த ஸ்வீட் ஓகே தான். இன்னும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னா வெள்ளத்தை மட்டும் ஜாஸ்தி பண்ணி வச்சுக்கோங்க. மிச்சபடி இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். ஷார்ட்டு தான் போயிருச்சு. எங்கள் அம்மா செஞ்சு சார். இப்போ எங்கள் அம்மா வந்து டேஸ்ட் பண்ணி காட்டும். அப்புறம் இன்னும் 2 பேர் எங்கள் வீட்டில் இருக்காங்க, அதையும் பிடிச்சிட்டு வந்து டேஸ்ட் பண்ணி காட்டி உங்கள் முன்னாடி டைலாக்லாம் விடுவாங்க, கேளுங்க. எப்படி இருக்கு? இப்போ சாப்பிடும்போது இட்லி மாதிரியே இருக்குங்க. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இந்த மாவு ஆட்டி நம்ம எடுத்துக்கும் போது அதுக்கப்புறம் ஊற்றுவோம். அப்போ ஊற்றும் போது அது புளிக்காமல் இருக்கும்போது அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளிச்சதுனால கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்குது. ஓகே, சாப்பிடு. எப்படி இருக்கு? பஞ்சு மாதிரி நல்லா டேஸ்ட். ஓகே, அப்பாவை கூப்பிட்டு அடுத்தது இந்தா இதை டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப ரியாக்ஷன் அங்கே வாங்க. ஆனஸ்டா ரிவ்யூ சொல்லணும். சூப்பரா 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 500 ரூபாய்க்கு நடிக்கிறது. ஒரு அளவுக்கு மேல பண்ண எப்படி இருக்கு?
சூப்பர் அது. ஓகே, இப்போ நாங்கள் எல்லாமே டேஸ்ட் பண்ணியாச்சு. இன்னும் மீதியும் கொஞ்சம் அந்த தட்டுக்குள்ளே இருக்குது. அந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா எங்களுக்கு இன்றைக்கான நைட் மத்தியான ஸ்நாக்ஸ், இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரோல் ஆகுது. இதுகளும் சரி பண்ணுதே. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து முடிஞ்சு. இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இவ்வளோதான் ப்ரொசீஜரு. மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன் சும்மாவே இருக்குது, யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. சும்மா வாய்ஸ் ஏதாவது நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா திட்டுறக்காச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் பைஸ். ஓகே விசிட்டு. அண்டு நாங்கள் அடுத்தது வந்து இன்னொரு குக்கிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் மண்டே இல்லை அடுத்தது எப்போ தோணுதோ அடுத்தது ஒரு குக்கிங் வீடியோ போடுவோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறையா vlogs பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலையும் வந்து விவின்ஸ் விசிட் அஃபிஷியல் அண்ட் விவின்ஸ் விசிட்னு 2 பேஜ் வச்சிருக்கேன். ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெருசாக எதுவும் போட மாட்டேன். இதில் என்ன போடுறோன்னா அதை அதுலேயும் போடுவேன், அதில் என்ன போடுறோன்னா அதை இதுலேயும் போடுவேன். அப்புறம் என்ன